ஜெண்டை வரிசைகள்ல 1ல இருந்து 9 எக்ஸசைஸ் இருக்கு. ஒவ்வொரு எக்ஸசைஸும் எப்படி ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கிறது அப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜேஎஃப் ஸோ நான் உங்க ஜெயஷ்மா. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோங்கிறத சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜெண்டை வரிசைகள்ல இருக்கிற ஒவ்வொரு எக்ஸசைஸையுமே எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்னோட ஈஸியான டிப்ஸை கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, எப்படி ஜெண்டை வரிசையை ஈஸியா பிராக்டிஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கத்துக்கக்கூடிய அடிப்படை பாடங்கள்ல 2வது பாடம். சரிங்களா? ஜெண்டை வரிசைகள்னா என்ன அப்படின்னா இரட்டை ஸ்வர வரிசைகள். இதே உங்களுக்கு சொல்லியிருக்கும். எல்லா ஸ்வரங்களும் சா சா ரீ ரீ க க மாமா அப்படின்னு சொல்லி ரெட்டை ஸ்வரங்களா அமைஞ்சிருக்கும். இதுல முதல் எக்ஸசைஸ் என்னங்கிறத இப்ப நம்ம பார்த்துருவோம். முதல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது மாயாமாளவகோளி ராகத்தின் ஆரோகணம் அவரோகணம். நீங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சரளி வரிசைகள்ல முதல் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, ச ரே க மா ப த நீ சா. அதே இங்க ஜெண்டை வரிசைகள்ல முதல் எக்ஸசைஸ் இரட்டை ஸ்வர வரிசைகள் இல்லையா, அப்ப இங்க ச ச ரே ரே க க மா மா இப்படி டபுளா இருக்கும். அதேதான், அதாவது சரளி வரிசைகள்ல இருக்கிற முதல் எக்ஸசைஸ் அப்படியே இங்க இரட்டை ஸ்வர வரிசைகள் ச ச ரே ரே க க மாமா அப்படின்னு அமைஞ்சிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். இது உங்களுக்கு அவ்வளோ இது டவுட்ஃபுல்லா இருக்காது. ஓகேவா? இப்ப செகண்ட் எக்ஸசைஸ்குள்ள போகலாம். செகண்ட் எக்ஸசைஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்க காமனா தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா, ஜெண்டை வரிசைகள், டாட்டு வரிசைகள், எனி எக்ஸசைஸ் நீங்க எந்த எக்ஸசைஸ் எடுத்து பிராக்டிஸ் பண்ணாலும் சரி, ஆனா அந்த எக்ஸசைஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி அதுல 10 லைன் இருக்கலாம், 20 லைன் இருக்கலாம், இத்தனை லைன் இருக்கு, எப்படி மனப்பாடம் பண்றது அப்படின்னு மனப்பாடம் பண்ணாதீங்க. அந்த ஸ்வரத்தை எப்படி, அந்த ஸ்வர பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, அதாவது புரிஞ்சு படிக்கணும்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி, அது எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியா அந்த எக்ஸசைஸை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட முடியும். அதுக்கு நான் எக்ஸாம்பிள், நான் அந்த பேட்டர்ன் சொல்றீங்களா, அது என்ன அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன். இப்போ நீங்க பாருங்க, எல்லாரும் ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சிருக்கணும். சரிகம பதனிசா சானிதாப்ப மகரிசா, இந்த ஆரோகண வரிசை, இந்த அவரோகண வரிசை, ஏறு வரிசை, இறங்கு வரிசை. அதாவது சாக்கு அடுத்து ரீ, ரீக்கு அடுத்து கா, காக்கு அடுத்து மா, அந்த ஆர்டர் கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த பேட்டர்னை நீங்க ஃபாலோ பண்ண முடியும். இப்போ செகண்ட் எக்ஸசைஸ்க்கு போவோம். செகண்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, சா சா ரீ ரீ க க மாமா, ரீ ரீ க க மாமா பாப்பா. இது இந்த பேட்டர்ன்ல தான் இப்போ செகண்ட் எக்ஸசைஸ் இருக்கு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இந்த ஸ்வர பேட்டர்ன் எப்படி பார்க்கறதுன்னு சொல்றேன். முதல்ல சா வரிசை எடுத்துக்கோங்க. சா ரீ க மா, ரீ க மா பா, இப்படி 4 ஸ்வரமா இருக்கு. சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எல்லா எக்ஸசைஸுமே எப்படி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளுடைய உயிர்மை எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதாவது காங்கா சா, அதில் நம்ம எப்படி சொல்லுவோம், கக்கா கிக்கி குக்கு கே கே அப்படின்னு சொல்லி, அப்புறம் ngா வரிசை ngா ngி நு அப்படி நம்ம பண்றோம்ல, அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் இங்கே சா வரிசை, ரீ வரிசை, கா வரிசை அப்படின்னு சொல்லி நம்ம பஞ்சமம் வரைக்கும் எடுக்கிறோம். எப்படின்னு சொல்ற பாருங்க. செகண்ட் எக்ஸசைஸ் சொல்றேன். சா சா ரீ ரீ க க மாமா. அடுத்து சா வரிசை முடிஞ்சது, அடுத்தது ரீ வரிசை எடுங்க. ரீ ரீ க க மாமா பாப்பா. 4 ஸ்வரமா தான் எடுக்கிறோம். ச ச ரீ ரீ க க மாமா. அடுத்து ரீ ரீ க க மாமா பாப்பா. அடுத்து கா வரிசை க க மாமா பாப்பா த. அடுத்தது மா வரிசை மாமா பாப்பா த நீ அப்படி எடுக்கிறோம். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதை நம்ம ஜெண்டை வரிசைகள்ங்கிறதுனால இரட்டை ஸ்வர வரிசைகள். அப்ப ச ச ரே ரே க க மாமா. அடுத்து ரீக்கு வாங்க. ரே ரே க க மாமா பாப்பா. எல்லா எக்ஸசைஸுமே சா வரிசை, ரீ வரிசை, கா வரிசை அப்படிதான் நம்ம எடுத்து பண்ணியிருப்போம். ஆனா கடைசியா பஞ்சம் வரும்போது பா பா த த நீ நீ சா சா, இதோட நம்ம ஸ்டாப் ஆயிடும். நம்ம ஏன் அடுத்தது தா வரிசை போலாமே, நீ வரிசை போலாமே அப்படின்னு கிடையாது. ஏன்னா நம்ம ஜெண்டை வரிசைகள் மத்திய ஸ்தாயில தானே பாடுறோம். அதுக்கு மேல நம்ம தார ஸ்தாயில தான் நம்ம அடுத்த ஸ்தாய் நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். இங்க வரைக்கும் மற்ற எல்லா எக்ஸசைஸ்லயுமே நம்ம மத்திய ஸ்தாய் தான் பிராக்டிஸ் பண்றோம். இப்போ பஞ்சமம் வந்தோடனே கரெக்டா நம்மளுக்கு சஜ்ஜமம் வந்துருச்சு. அதோட நம்ம கம்ப்ளீட். மறுபடியும் அவரோகண வரிசை. பாப்பா. அடுத்து நீ வரிசை போங்க. நீ நீ த த பாப்பா மாமா. அடுத்து தா வரிசை த த பாப்பா மாமா க க பாப்பா மாமா க க ரே ரே. அடுத்து மா மாமா க க ரே ரே சா சா.
சரிங்களா? இதுதான் பேட்டர்ன். இப்போ நீங்க எந்த எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அந்த எக்ஸசைஸோட முதல் லைனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த எக்ஸசைஸோடைய பேட்டர்ன். அடுத்து ரீ வரிசை எப்படி இருக்கும், சா வரிசை இருக்கு இல்லையா, அதனுடைய பேட்டர்ன் என்னங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதே பேட்டர்னை ரீல இருந்து அப்ளை பண்ணுங்க, கால இருந்து அப்ளை பண்ணுங்க, மால இருந்து அப்ளை பண்ணுங்க. இப்படிதான் ஒவ்வொரு எக்ஸசைஸுமே இருக்கும். இப்போ அடுத்தது தேர்ட் எக்ஸசைஸ்க்கு போவோம். இப்போ தேர்ட் எக்ஸசைஸ் நான் உங்ககிட்டே கேட்குறேன். தேர்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா ச ச ரி ச ச ச ரே ச ச ரே ச ரே ச ச ரே ரே க க மா மா. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, எழுதுறேன். சா சா ச ச ரே ச ச ரே, சரிங்களா? ச ச ரே ச ச ரே சரி. அடுத்தது ஆஸ் யூஷுவல் இந்த செகண்ட் எக்ஸசைஸ் அப்படியே எல்லாத்துலேயும் கண்டினியூஸாக வரும் திருதத்தில். ச ச ரே ரே க க மா மா அப்படி வந்துடும். இப்போ இங்கே பாருங்க, இதுதான் வந்து தேர்ட் எக்ஸசைஸ், அதாவது மூணாவது எக்ஸசைஸோடைய பேட்டர்ன் பாருங்க. சா வரிசை ச ச ரே ச ச ரே ச ரே, தேர்ட் எக்ஸசைஸ். இப்போ இதே பேட்டர்னை அப்படியே ரீ வரிசைக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நல்லா பாத்துங்க. இப்போ சா சாரி சா சாரி சரி, ரீ வரிசைக்கு அப்ளை பண்ணா எப்படி வரும்? ரீ ரீ க ரீ ரீ க ரீ க, அதாவது பாத்துக்கோங்க, ரீ ரீ க ரீ ரீ க ரீ க, அப்புறம் ரீ ரீ க க மா மா பா பா. அடுத்து இப்ப கா வரிசைக்கு அப்ளை பண்ணுங்க. மூணாவது காவில் தேர்ட் லைன். அப்போ க க மா. அப்படியே இந்த சா சாரி இந்த ஃபர்ஸ்ட் லைன் பேட்டர்ன் என்னங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு அப்படியே ரீ வரிசை அதே பேட்டர்ல அப்ளை பண்ணுங்க, கா வரிசை அதே பேட்டர்ல வரும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் புரிஞ்சுட்டு ஒரு 2-3 டைம்ஸ் நீங்க புக்கை பார்த்து பாடினாலும் சரி, நல்லா கேட்டு கேட்டு பாடினாலும் சரி, இதை பேட்டர்ன் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 டைம்ஸ் நீங்க பாடும்போதே நம்மளுக்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? அதுக்குன்னு பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம பாடியே பார்க்காம வந்துருமான்னு கேட்டால் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம பாடுறது சரியா தப்பா அப்படின்னு வந்து நம்ம பாடி பாடி பார்த்துட்டு இருக்கும் போதே அப்படியே உங்களுக்கு கேட்டால் நம்ம பண்ணுறது தப்பா சரியான்னு உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிற கஷ்டமாக இருக்கலாம். நீங்கள் பாடும்போது என்ன பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஒரு கிளிப் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாடுறதை கேட்டு பாருங்கள். அப்போது ஐயோ நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும்போது இப்படி சொல்லி கொடுத்தாங்களே, நம்ம பாடும்போது இந்த இடத்துல நல்லா இல்லையே, இல்லை தப்பாக இருக்கே அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ நீங்கள் அந்த இடத்த சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ தேர்ட் எக்ஸசைஸ்க்கு பேட்டர்ன் சொல்லிட்டேன். இப்போ அதுவே ஃபோர்த் எக்ஸசைஸ் போவோமே. நாலாவது எக்ஸசைஸ் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ச ச ரே ரே க ச ரே க. இப்போ அதை எழுதுறேன் பாருங்க. சா சா ரீ ரீ க ச ரீ க. சரிங்களா? இதுதான் வந்து நாலாவது. சரிங்களா? நாலாவது எக்ஸசைஸ். இப்போ இந்த நாலாவது எக்ஸசைஸ் இப்போ சா சா இப்போ இருக்கிற இந்த சா சா ரீ ரீ க ச ரீ க. சரிங்களா? இப்போ இதை அப்படியே ரீ வரிசை நான் சொன்னேன்ல, ரீ வரிசையில் அப்ளை பண்ணுங்க. அப்போ ரீ ரீ. அடுத்தது மறுபடியும் சா சா ரீ ரீன்னு இருக்கு, சாவுக்கு அடுத்த ஸ்வரம். அப்போ ரீ ரீ போட்டாச்சு. ரீக்கு அடுத்த ஸ்வரம் காவா, ரீ ரீ க க. ஓகேங்களா? ரீ கன்னு இருக்கு. அப்போ இங்கே ரீ ரீ க க மா. அப்போ மறுபடியும் சா சா ரீ ரீ க, மறுபடியும் சரி கன்னு இருக்கு இல்லையா? அப்போ அதே மாதிரி ரீ ரீ க க மா ரீ க மா. சரிங்களா? இப்படிதான். அப்ப சா வரிசை இருக்கு இல்லையா, முதல் லைன், இதை எப்படி எந்த பேட்டர்ன்ல இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே உங்களுக்கு ரீ வரிசை கா வரிசை மா வரிசை அப்படியே அப்ளை பண்ணிடணும். ரெண்டை வரிசைகள் வந்து ஃபுல்லா மத்தியஸ்தாயில தான் இருக்கு. அப்ப சஜ்ஜன் தொட்டுட்டு நம்ம அப்படி அதே பேட்டர்னை அப்படியே அவரோகணத்துல இங்க ச ச ரே ரே க ச ரே க அதே இப்ப அவரோகணத்துல பண்ணுங்க. சா சா நீ நீ த சா நீ த, அப்புறம் சா சா நீ நீ த த பா பா. அடுத்து நீ வரிசை நீ நீ த த பா நீ த பா நீ நீ த த பா பா மா மா. ஓகே, இப்போ அடுத்து தா வரிசை த த பா பா மா தா பா மா தா தா பா பா மா மா க க. அடுத்து பா 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 மா மா க பா மா க பா பா மா மா க க ரே ரே. அடுத்து மா மா க க ரே மா க ரே மா மா க க ரே ரே சா சா.
சரிங்களா? இப்படி இப்போ 4th எக்ஸசைஸ் சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது 5வது பாடம் என்ன? ச ச ரே ரே க க ரே ரே ச ச ரே ரே க க மா மா. இப்போ அது அப்படியே வந்து அடுத்த லைன் என்ன அடுத்த லைன் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்து ரீ வரிசை. ரே ரே க க மா மா க க ரே ரே க க மா மா பா பா. அடுத்து கா வரிசை. க க மா மா பா பா மா மா க க மா மா பா பா த த. அப்படியே நம்ம பஞ்சமம் பாடும். பஞ்சமம் வரும்போது கரெக்டாக மேல் சஜம் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது அவரோகம். அஞ்சாவது அப்படியே வந்துடும். இப்போ அடுத்தது 6வது எக்ஸசைஸ் போங்க. இந்த 6வது எக்ஸசைஸ் 7வது எக்ஸசைஸை பற்றி நான் இதுக்கு முன்னாடி பாடி சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லையா, அந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எந்த இடத்துல நம்ம கார்வை இருக்குது, எந்த இடத்துல எப்படி நிறுத்துறோம் அப்படிங்கிறது. அதே தான் இப்படி தான் அப்படின்னு கடைசியாக ஒரு தடவை கோர்வையாக சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. என்ன எக்ஸசைஸ் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, அந்த எக்ஸசைஸுடைய முதல் நம்ம எப்படி அமைஞ்சிருக்கோம் அப்படின்னா சாவரிசை, ரீவரிசை, சாலிருந்து 4 ஸ்வரம் ச ரீ க மா, ரீ க மா பா, க மா பா த, மா பா தனி அப்படின்னு சொல்லி சாவரிசை, ரீவரிசை, காவரிசை 4 ஸ்வரமா எடுத்து தான் நம்ம பேட்டர்ன் வச்சுப்போம். சரிங்களா? இப்போ அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ என்ன எக்ஸசைஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ முதல் லைனில் அந்த சாவரிசை எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. அது அப்படியே ரீவரிசையில், காவரிசையில், மாவரிசையில் அப்படியே அப்ளை பண்ணுங்க. கரெக்டாக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஒவ்வொரு தடவையும் பாடி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாடி பாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இது நல்லா நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகும் நம்ம மைண்டில். ஓகேவா? ஓகே. ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்காக தான் நான் இந்த வீடியோ நான் கொண்டு வந்தேன். ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது சப்போஸ் நான் இப்போ சொன்னது கூட உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம், இல்லை புரியாமல் இருக்கலாம். ஒரு நம்பர் பேட்டர்ன் ஒன்று கொடுக்குறேன், அதை வச்சு இன்னும் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு எக்ஸசைஸையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது அந்த நம்பர் பேட்டர்னில் இன்னுமே ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து நான் அடுத்து ஷார்ட்ஸ் வீடியோவில் இது இன்னும் நம்ம போட்டால் ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடும். அதனால் அடுத்து ஷார்ட்ஸ் வீடியோவில் அதை நான் கொண்டு வரேன். மறக்காமல் சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவையும் பாருங்கள். இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி நான் அடுத்த வீடியோ கொண்டு வரேன். சப்தஸ்வரங்கள் மியூசிக்கல்ஸ் இந்த ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணி நம்மக்கிட்ட கர்நாடிக் மியூசிக் நீங்கள் பேசிக்ஸ்லேருந்து ஆன்லைன் கிளாஸ் மூலமாக கம்ஃபர்டபுள் டைமில் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும், அதாவது ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஜெண்டை வரிசைகளில் ஒற்றை தாள முறையில் பாடுறதா இல்லை இரட்டை தாள முறையில் பாடுறதா அப்படிங்கிற ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம எப்படி வந்து எதுக்கு ஒற்றை தாள முறையில் பாடுறோம், ரெண்டுமே சரிதானா இல்லை தவறா என்னங்கிறத அடுத்த ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.